வணக்கம். பறவைகள் எந்த திசையில் பறந்தாலும் எவ்வளோ தூரத்தில் பறந்தாலும் தன்னுடைய சொந்த கூட்டுக்கு திரும்பி வரும். அப்படி தான் மனுஷனும் வீட்டை விட்டு வெளியூருக்கு போனாலும் வீட்டுக்கு திரும்பி வரும். வெளிநாட்டுக்கு போனாலும் வீட்டுக்கு திரும்பி வரும். ஏன் நிலவுக்கு ஆராய்ச்சிக்கு போனால் கூட வீட்டுக்கு திரும்பி வரும். வெளியூருக்கு போனவங்க எந்த வேலைக்காக போனாங்களோ அந்த வேலையை முடிச்சுட்டு தான் வீட்டுக்கு திரும்பி வரணும். அந்த வேலையை முடிக்காமல் வராங்கன்னா அவங்க வெளியூருக்கு போகாமலே இருந்திருக்கலாம். வெளிநாட்டுக்கு சம்பாதிக்க போகிறவங்க சம்பாதிச்சுக்கிட்டு தான் வீட்டுக்கு வரணும். இப்படி சம்பாதிக்காமலே வராங்கன்னா அவங்க வெளிநாடு போகாமலே இருந்திருக்கலாம். நிலவுக்கு ஆராய்ச்சிக்காக போகிறவங்க ஆராய்ச்சி முடிச்சுட்டு தான் வீட்டுக்கு வரணும். ஆராய்ச்சி செய்யாமலே வீட்டுக்கு வராங்கன்னா அவங்க நிலவுக்கு போகாமலே இருந்திருக்கலாம். ஆக நம்ம வீட்டை விட்டு எந்த வேலைக்காக வெளியே போகிறோமோ அந்த வேலையை முடிச்சுட்டு தான் வீட்டுக்கு திரும்பி வரணும். கடவுளும் அப்படி தான் நம்மளை பூமிக்கு அனுப்பி வைக்கிறார். நாம் பூமிக்கு வந்த உடனே இல்லறத்தில் இருக்கிறவங்க குடும்பத்துக்காக கடுமையாக உழைக்கணும். குடும்பத்தை கட்டுக்கோப்பில் வச்சுருக்கணும். குடும்பத்துக்காக பாடுபடணும். துறவிகளாக இருக்கிறவங்க சமுதாயத்தை நல்வழிப்படுத்தணும். சமுதாயத்துக்காக தன்னை அர்ப்பணிக்கணும். நாட்டு தலைவர்களாக இருக்கிறவங்க மக்களோட வறுமையை ஒழிக்கிறதுக்காகவும் நாட்டை முன்னுக்கு கொண்டு வர்றதுக்காகவும் பாடுபடணும். ஆனால் நாங்கள் குடும்பத்துக்காக உழைக்க மாட்டோம், உழைக்காமலே இருப்போம். நாங்கள் துறவிகளாக இருந்தாலும் சமுதாயத்துக்காக, சமுதாய சீர்திருத்தத்துக்காக நாங்கள் எதுவுமே செய்ய மாட்டோம். நாங்கள் நாட்டு தலைவர்களாக இருந்தாலும் மக்களின் நலனுக்காக நாங்கள் எதுவுமே செய்ய மாட்டோம், நாட்டு முன்னேற்றத்துக்காக நாங்கள் எதுவுமே செய்ய மாட்டோம்னு இருந்தால் நம்ம மனுஷனாக பிறந்தால் அர்த்தமே இல்லை. நம்ம மனுஷனாக பூமியில் பிறக்காமலே இருந்திருக்கலாம். அதனால் இந்த பூமிக்கு வந்த நம்ம பூமியை விட்டு போகிற வரைக்கும் நம்ம கடமையை நாம் ஒழுங்காக செய்வோம்.